Assalamualaikum. நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா 10 நிமிஷத்தில் சிம்பிளாக டக்குன்னு ஒரு அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு பவுலில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் மாவுக்கு நான் 1 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சிக்கிறேன். தண்ணி ஊற்றுறோன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு அடியில் டைட்டாக போய் ஒட்டிக்கிறோம். அதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பும் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை கலர் பவுடரும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இதில் கலர் சேர்த்தா தான் இந்த அல்வா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது. ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை சேர்க்குறேன். ஒரு கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அடுப்பில் வச்சு கொதிக்க விடுறேன். இந்த அல்வாவுக்கு நான் 1/4 கப் நெய் எடுத்திருக்கேன். நான் ஒரு தட்டில் முதல்ல நெய் தடவி ரெடியாக வச்சுக்கிறேன். இது அல்வா கிண்ணோன்னு ஊற்றுறதுக்காக. இப்போ அடுப்பில் வச்சோல்ல, அந்த சக்கரை கொதி வந்துருச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சிட்ருக்கு. அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துருங்க. இதுக்கு சக்கரை பாகலாம் எதுவும் பதெல்லாம் தேவையில்லை. நல்லா சக்கரை கரைஞ்சி கொதி வரும்போது நம்ம அந்த மாவை சேர்த்துடலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கை விடவே கூடாது. நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கை விட்டிங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அங்கங்கே திக்காயிரும். பாருங்கள், கை விடாமல் கிண்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜெல்லி மாதிரி ஆயிரும். இனிமேல் கட்டி விடாது. நல்ல ஜெல்லி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. அது கொஞ்சம் திக்காகட்டும். அது கொஞ்சம் திக்காகி வரும்போது நெய்யிலேருந்து கொஞ்சோன்னு அதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்து கிண்டும் போது நெய் சுற்றி நிற்கும். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நெய்யெல்லாம் மறுபடிக்கும் உள்ளே போயிடும். அது உள்ளே போனதுக்கப்புறம் மறுபடிக்கும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நெய்யாக நீங்கள் கிண்டி விட்டு தான் சேர்க்கணும். பார்த்தீங்களா, இப்போ நெய்யாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த நெய்யெலாம் அப்படியே உள்ளே போயிடும். இதில் நான் முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு முந்திரி வறுக்கெல்லாம் தேவையில்லை. இதில் போட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ அந்த நெய்லாம் உள்ளே போயிடுச்சு. இந்த டைமில் மறுபடியும் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் மீதி இருக்க எல்லா நெய்யும் சேர்த்து முடிச்சிட்டேன். இப்போயே ஓரளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிண்ணா போதும். அது அல்வா மாதிரி திரண்டு வந்துடும். இப்போயே பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஸ்பூனோட சேர்ந்து வருது பாருங்கள். தனியாக கிண்ட முடியாமல். இதுதான் கரெக்டான பதம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா தட்டு, அதில் இதை ஊற்றிடலாம். பாருங்கள், ஊற்றும் போது எவ்வளோ கண்ணாடியாக இருக்கிற மாதிரி இருக்குது அல்வா. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அது செட் ஆனவுடனே கரெக்டாகிடும். இதை விட இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டிங்கன்னா அல்வா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூனில் லைட்டாக நெய் தடவிட்டு அதை லெவல் பண்ணி விட்டுருங்க. அதோட பின் பக்கத்தில் லைட்டாக நெய் தடவினா தான் இந்த மாதிரி லெவல் பண்ண முடியும். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு கத்தியை வச்சு இதில் பீஸ் போடுறேன். அல்வா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் இருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு பண்ணிடலாம்.
இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஹார்டாக இருக்காது. பார்த்தீங்களா அழகாக பீஸ் எப்படி அழகாக வந்திருக்குன்னு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.